உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ஸ்ரீ சுவாமி விவேகானந்தர் அவர்களின் ஜாதக விளக்கங்களை காண்போம். இவர் பிறந்தது 12 ஜனவரி மாதம் 1863ஆம் ஆண்டு. பிறந்த நேரம் மாலை 6:33. சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தனுசு லக்னத்தில் பிறந்தார். இந்த ராசியின் சின்னம் வில்லாகும். அதனால் இவரிடம் போர் குணம் இருந்தது. லக்னாதிபதி குரு 11ஆம் இடமான துலாம் ராசியில் அமைந்துள்ளார். பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் தனது 7ஆம் பார்வையால் லக்னாதிபதியான குருவை பார்க்கிறார். லக்னாதிபதியான குரு ராகுவுக்கும் சந்திரன் மற்றும் சனிக்கும் நடுவிலே அமர்ந்துள்ளார். லக்னம் மற்றும் சூரியன் வர்க்கோத்தமாம்சம் பெற்றுள்ளார்கள். லக்னாதிபதியான குருவை செவ்வாய் பார்ப்பதால் உயரமானவராகவும் நல்ல உடல்வாக பெற்றவராகவும் வீரமானவராகவும் விளங்கினார். 3ஆம் இடத்ததிபதி சனி 10ஆம் இடமான தசம கேந்திரத்தில் அமர்ந்துள்ளார். தைரியஸ்தானாதிபதி நல்ல நிலை பெற்றதால் வலிமையான தோள்களும் அகலமான நெஞ்சும் பெற்றவராக விளங்கினார். லக்னாதிபதியான குரு நவாம்சத்தில் அமர்ந்த நிலையாலும் ராசி அதிபதியான புதனின் நிலையாலும் இவருக்கு நல்ல ஒளிமயமான உடலும் வட்டமான முகமும் அகலமான நெற்றியும் கவர்ச்சிகரமான உடல்வாகும் பெற்றவராக விளங்கினார். நேத்திரக்காரகரான சுக்கிரன் 2ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளதால் அவருக்கு ஒளிமயமான கண்களும் தாமரை இதழ் போன்ற கண்களாகவும் அமைந்தது. சுவாமிஜி ஒரு சந்நியாசியாக இருந்தாலும் ஒரு ராஜாவை போல் இருந்தார். இதற்கு இவரின் லக்னம் மற்றும் சூரியனின் நிலையுமே காரணமாகும். லக்னாதிபதியான குரு சந்திரா லக்னத்துக்கு 2ஆம் இடத்திலும் புதன் சுக்கிரன் மற்றும் சூரியன் போன்றோர் லக்னத்துக்கு 2ஆம் இடத்திலும் அமர்ந்துள்ளதால் தான் இவர் சிறந்த பேச்சாளராக விளங்கினார். இவருக்கு அழகிய குரல் வளம் அமையவும் காரணமாக அமைந்தது. லக்னாதிபதியான குருவின் 7ஆம் பார்வை புத்திஸ்தானமான 5ஆம் இடத்துக்கு ஏற்படுவதால் இயற்கையிலேயே இவர் புத்தி கூர்மை நிறைந்தவராக விளங்கினார். எதிரிஸ்தானமான 6ஆம் இடத்தில் கேது அமர்வது நல்லது என்றாலும் இவர் முதலில் சமய சொற்பொழிவாற்றிய போது கிறிஸ்தவர்களிடமும் சில இந்துக்களிடமும் பொறாமையை ஏற்படுத்த காரணமாக இருந்தது. நவாம்சத்திலும் 6ஆம் இடத்தில் பாவகிரகமான சனி அமர்ந்தது இவருக்கு பகைமையை ஏற்படுத்த காரணமாக அமைந்தது. 6ஆம் இடம் மற்றும் 11ஆம் இட ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் ஒரு கேந்திரத்தின் அதிபதியான புதனுடன் சேர்ந்திருப்பது இவரை பலர் தவறாக புரிந்து கொள்வதற்கு காரணமாக அமைந்தது. சந்திரன் மற்றும் சனியின் இணைவு கன்னிராசியில் ஏற்பட்டதால் இவருக்கு மனது பாதிக்கும்படியான சம்பவங்கள் நடக்க காரணமாக இருந்தது. நவாம்சத்தில் சுக்கிரன் உச்சமாக அமர்ந்துள்ளார். அந்த சுக்கிரனுக்கு குருவின் பார்வை ஏற்படுகிறது மற்றும் 7ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்துள்ள நிலையாலும் தான் அவரால் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி சிறந்த பிரம்மச்சாரியாக விளங்க முடிந்தது. 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தை செவ்வாய் பார்த்ததாலும் லக்னாதிபதிக்கு முன்னும் பின்னும் பாவகிரகங்கள் அமர்ந்து பாவகர்த்தாரி யோகம் ஏற்பட்டதாலும் அந்த பாவகர்த்தாரி யோகத்தை ஏற்படுத்திய சனி ஆயுள்காரகரான சந்திரனுடன் சேர்ந்ததாலும் சுவாமி விவேகானந்தருக்கு நீண்ட ஆயுளை வழங்கவில்லை. முக்கியமான நிகழ்வுகள் 1884ஆம் வருடம் நடந்த ராகு தசை கேது புக்தியில் விவேகானந்தர் தனது தந்தையை இழந்தார். ராகு அமர்ந்துள்ளது செவ்வாய் வீட்டில். அந்த செவ்வாய் தந்தை ஸ்தானமான 9ஆம் இடத்திலிருந்து 9ஆம் வீட்டில் அமர்ந்துள்ளார். பித்ருக்காரகரான சூரியன் அமர்ந்த வீட்டிலிருந்து 4ஆம் வீட்டில் அமர்ந்துள்ளார். நவாம்சத்தில் ராகு தந்தை ஸ்தானமான 9ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் வீட்டிலும் பித்ருக்காரகரான சூரியன் அமர்ந்த வீட்டிலிருந்து 2ஆம் வீட்டிலும் அமர்ந்துள்ளார். இந்த கிரக நிலைகளினால் தான் இவர் தன் தந்தையை இழக்க நேர்ந்தது. அடுத்ததாக 1886ஆம் வருடம் நடந்த ராகுதசா சுக்கிரன் புக்தியில் தனது குருவான ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை இழக்க நேரிட்டது. அதன் பிறகு தன் குரு பார்த்த ஆன்மீக விஷயங்களை விவேகானந்தர் அவர்கள் பார்க்க நேர்ந்தது. ராகு 12ஆம் இடமான மோட்சஸ்தானத்தில் அமர்ந்து இவருக்கு ஆன்மீகத்தில் தலைமை பதவியை கொடுத்தது. ராகுதசை முடிந்து குருதசை ஆரம்பமானது. குருதசை செவ்வாய் புக்தியில் யாருடைய உதவியும் இல்லாமல் தன்னந்தனியாக இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். ராகு மோட்சஸ்தானத்தில் அமர்ந்த காரணத்தினால் இவருக்குள்ளிருக்கும் ஆன்மீக ஒளி மெருகேறியது. செவ்வாயும் ராகுவும் ஒன்றுக்கொன்று சஷ்டாஷ்டகத்தில் அமர்ந்துள்ளார்கள். சந்திராலக்கணத்திலிருந்து செவ்வாய் 8ஆம் இடத்திலும் ராகு 3ஆம் வீட்டிலும் அமர்ந்துள்ளது நல்ல நிலைகள் அல்ல. குருவின் நிலையும் சரியில்லாத காரணத்தினால் ராகுதசை செவ்வாய் புக்தியிலும் குருதசை சுய புக்தியிலும் பசி தாகம்
போன்றவற்றினால் இவர் அவதிப்பட நேர்ந்தது. ராகு தசையின் அந்திம காலத்தில் பல கஷ்டங்கள் சந்தித்த காரணத்தினால் ஆன்மீகத்தை உணர்ந்தார். 1893ஆம் வருடம் மே மாதம் குருதசை குருபுக்தி முடியும் நேரத்தில் அமெரிக்கா சென்றார். குருதசை சனி புக்தியில், அதாவது 1893ஆம் வருடம் செப்டம்பர் மாதம் சிகாகோவில் ஆன்மீக சொற்பொழிவாற்றினார். சனி, ராகு மற்றும் குரு என்ற முக்கூட்டு கிரகங்களினால் ஆன்மீக வாழ்க்கை இவருக்கு ஏற்பட்டது. லக்னாதிபதியான குரு விரையாதிபதியான செவ்வாயின் நட்சத்திரத்தில் அமர்ந்ததும், இரண்டக்கூடிய சனி 10ஆம் இடத்தில் சந்திரனின் நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளதுமே இதற்கு காரணமாக அமைந்தது. இந்த காலகட்டத்தில் பணக்காரர்களின் பகையை சம்பாதிக்க நேர்ந்தது. மேல் நாட்டவர்களின் பழக்க வழக்கங்களை புறக்கணித்தார். புத்திசாலித்தனம் மற்றும் அதீத அறிவுக்குரிய கிரகம் புதன். அதனால் குருதசை புதன் புக்தியில் மேக்ஸ் முல்லர், டியூசன், டெஸ்லா போன்ற சிறந்த சிந்தனைவாதிகளை சந்திக்க நேர்ந்தது. குருதசை கேது புக்தியில் இவர் அமர்நாத் சென்றார். சந்திரா லக்னத்திலிருந்து கேது 9ஆம் இடத்தில் அமர்ந்தது இவருக்கு யோகத்தை கொடுத்தது. குருதசை சுக்கர் புக்தியில், அதாவது ஜூன் 1899ஆம் வருடத்திலிருந்து 1900 வருடம் டிசம்பர் மாதம் வரை உள்ள காலகட்டங்களில் இவர் ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா சென்றார். ஏனென்றால் சுக்கிரன் சரராசியான மகரத்தில் அமர்ந்ததும், நவாம்சத்தில் ஜலராசியான மீனத்தில் அமர்ந்ததுமே வெளிநாட்டு பயணம் செல்ல காரணமாக அமைந்தது. 4/7/1902ஆம் வருடத்தில் குருதசையில் சூரியன் புக்தியில் இவர் இறந்தார். குரு லக்னாதிபதி என்றாலும் சந்திரா லக்னத்திலிருந்து 7ஆம் வீட்டுக்குரியவராகவும் மாரகராகவும் 2ஆம் வீட்டில் அமர்ந்துள்ளார். மேலும் நவாம்சத்தில் லக்னத்திலிருந்து 12ஆம் இடமும் சந்திரா லக்னத்திலிருந்து 6ஆம் இடமும் பெற்றுள்ளார். சூரியனும் லக்னத்திலிருந்து 2ஆம் இடமும் 7க்குரியவரான புதனுடனும் அமர்ந்துள்ளதே இவருடைய மறைவுக்கு காரணமாக அமைந்தது. மருத்துவ அறிக்கையின்படி ஹார்ட் அட்டாக்கில் இறந்தார் என்று கூறப்படுகிறது. ஆயுள் ஸ்தானம் நன்றாக இருந்தபடியால் தான் இவருக்கு அமைதியான மரணம் கிடைத்தது. சுவாமி விவேகானந்தர் அவர்களின் ஜாதகம் பல நல்ல விஷயங்களை உள்ளடக்கியது. ஆர்வமாக ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஜாதக அமைப்பு கொண்டது. ராகு 12ஆம் இடத்தில் அமர்ந்தது ஒரு பலமான அமைப்பு. லக்னம் மற்றும் குருவின் நிலைகளினால் இவர் ஒரு வெற்றிகரமான மனிதராக திகழ்ந்தார். குருவின் நிலையினால்தான் அத்வைத வேதாந்தத்தை கடைபிடித்தார். சந்திரனும் சனியும் இணைந்ததாலும், புதனும் சுக்கிரனும் இணைந்ததாலும் அறிவில் சிறந்தவராகவும் ஆன்மீகவாதியாகவும் திகழ முடிந்தது. ஞானத்துக்குரிய புதனும் அறிவுக்குரிய குருவும் சேர்ந்துதான் இவருக்கு உபனிஷத்துகளின் அறிவை கொடுத்தது. சந்திரன் சனி இணைவினால் சாதாரண மனிதனால் புரிந்து கொள்ளாத விஷயங்களை இவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. குரு, ராகு, சனி, சந்திரன் இணைவு, நவாம்சத்தில் உச்ச சுக்கிரன் போன்ற கிரக நிலையினால்தான் இவர் புகழடைய முடிந்தது. சூரியன் புதன் சேர்க்கையினால் சிறந்த சிந்தனைவாதியாகவும் ஆன்மீகத்தை உணர்ந்து மக்களுக்கு போதிக்கவும் முடிந்தது. கடவுள் தன்மையை தன்னுள் உணர்ந்து மக்களுக்கு அதை சொல்லவும் இவருடைய ஜாதகத்தில் அமர்ந்த கிரகநிலைகளே காரணமாக அமைந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.